படிப்பது தேவாரம், இடிப்பது சிவன் கோயில் என்று சொல்வார்கள். தமிழ் தேசிய கட்சிகள் என்று சொல்லிக் கொள்ளும் கட்சிகளின் செயற்பாடுகளும் அவ்வாறு தான் உள்ளன. அனைத்து கட்சிகளுமே ஒற்றுமை என்றுதான் பேசுகின்றன. ஆனால் ஒற்றுமையாக செயற்படுவதற்காக கிடைக்கக்கூடிய எந்த ஒரு வாய்ப்பையும் அவர்கள் பயன்படுத்துவதில்லை. பதிலாக பிரிந்து செல்வதற்கு கிடைத்திருக்கும் ஒரு சிறிய வாய்ப்பையும் அவர்கள் விட்டுவிடுவதில்லை. பொது தேர்தல் நடைபெறவிருக்கும் தற்போதைய நிலையில் தமிழ் தேசிய கட்சிகளிடையே ஒற்றுமையை ஏற்படுத்தி பிரதிநிதித்துவத்தை தக்க வைப்பதற்கான ஆக்கப்பூர்வமான எந்தவித முயற்சியையும் முன்னெடுக்கும் நிலையில் யாருமே இல்லை. இறுதியாக கொழும்பில் உள்ள இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜாவும் தமிழ் கட்சிகளின் பிரதிநிதிகளை அழைத்து ஒற்றுமையின் அவசியம் குறித்து வகுப்பெடுத்திருக்கின்றார். அழைக்கப்பட்ட தமிழ் பிரதிநிதிகளில் சிலர் இதுதான் இன்றைய பாடம் என்பதை தெரிந்து கொண்டு சந்திப்புக்கு செல்லவும் இல்லை. தமிழ் கட்சிகள் தனித்தனியாக பொது தேர்தலை எதிர்கொள்வதால் வாக்குகள் சிதறடிக்கப்படும் என்பதை ஏற்றுக்கொண்ட தமிழ் கட்சிகளின் பிரதிநிதிகள் இதனால் பிரதிநிதித்துவத்தை இழக்காத வகையில் ஒன்றாக போட்டியிடவே விரும்புகின்றோம் என்றும் இந்திய தூதுவருக்கு விளக்கம் கொடுத்திருக்கின்றார்கள். எனினும் இந்த ஒற்றுமை முயற்சி உடனடியாக சாத்தியமில்லை என்றும் தமிழ் கட்சிகளின் பிரதிநிதிகள் இந்திய தூதுவருக்கு தெரிவித்தனர். கடந்த காலங்களில் கூட்டமைப்பாக செயற்பட்ட போது கிடைத்த கசப்பான அனுபவங்களே இதற்கு காரணம் என்றும் அவர்கள் இதற்கு மேலதிக விளக்கமும் கொடுத்திருக்கின்றார்கள். தமிழ் தேசிய கட்சிகளை பொறுத்தவரையில் நடைபெறவுள்ள பொது தேர்தலில் அவை 4 அணிகளாக களம் இறங்கலாம் என தெரிகின்றது. தமிழரசு கட்சி தனியாக போட்டியிடுகின்றது. 5 கட்சிகள் இணைந்திருக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு 2வது அணியாக களமிறங்குகின்றது. விக்னேஸ்வரனின் தமிழ் மக்கள் கூட்டணி தனித்து போட்டியிடப் போவதாக அறிவித்துள்ளது. 4வது கஜேந்திரகுமாரின் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி. இதைவிட தமிழர் விடுதலை கூட்டணியும் உதயசூரியன் சின்னத்தை வைத்துக்கொண்டு யாராவது கூட்டணி அமைக்க வருவார்களா என்று காத்து கொண்டிருக்கிறது. இந்த கட்சிகளை ஒன்றாக கொண்டு வருவதற்கான முயற்சியில் ஈடுபடக்கூடிய அளவுக்கு செல்வாக்கான தரப்புகள் யாரும் இல்லை. மன்னாராயர் ராயப்பு ஜோசப் இருந்தபோது அவரது சொல்லுக்கு கட்டுப்படக்கூடியவையாக தமிழ் கட்சிகள் இருந்ததை நாங்கள் பார்த்தோம். அந்த மாதிரியான ஆளுமைகள் யாருமே இப்போது இல்லை. ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்கி ஒற்றுமையை ஏற்படுத்த முயன்ற தமிழ் பொது கட்டமைப்பு இப்போது வெந்து நொந்து போயிருக்கின்றது. மீண்டும் அவ்வாறான ஒரு முயற்சியில் அவர்கள் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. தமிழ் வாக்குகள் சிதறடிக்கப்படுவதால் அதிகமாக பாதிக்கப்பட போவது அம்பாறையும் திருமலையும் தான். 2020 பொது தேர்தலில் அம்பாறையில் தமிழ் வேட்பாளர் யாருமே வெற்றி பெற முடியவில்லை. அப்போது வாக்குகள் பிளவுபட்டன. திருமலையில் சொற்ப வாக்குகளால் சம்பந்தன் தெரிவாகியிருந்தார். இப்போது திருமலையில் இந்த 4 அணிகளில் 3 அணிகளாவது களமிறங்கும் என எதிர்பார்க்கலாம். கஜேந்திரகுமார் அணி மற்றவர்களுடன் இணங்கி போகும் வாய்ப்பு இல்லை. அதேபோல் தமிழரசு கட்சி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பனவும் தமது வேட்பாளர்களை திருமலையில் களமிறக்க வேண்டும் என்பதில் இன்று வரையில் உறுதியாக இருக்கின்றன. அம்பாறையை பொறுத்தவரையில் பெரும்பாலும் புரிந்துணர்வு அடிப்படையில் ஒரு தரப்பு மட்டும் போட்டியிடலாம். மட்டக்களப்பில் தமிழ் மக்கள் பெரும்பான்மையாக இருப்பதால் அங்கு அவ்வளவு நெருக்கடி இல்லை. வடக்கை பொறுத்தவரையில் 2 தேர்தல் மாவட்டங்கள், ஒன்று வன்னி, மற்றது யாழ்ப்பாணம். முல்லைத்தீவு, வவுனியா, மன்னாரை உள்ளடக்கிய இந்த வன்னி தேர்தல் மாவட்டத்தில் 6 உறுப்பினர்கள் உள்ளனர். வவுனியா, வடக்கு மற்றும் முல்லைத்தீவு எல்லை கிராமங்களில் இடம்பெற்ற சிங்கள குடியேற்றங்களால் இங்கிருந்தும் சிங்களவர் ஒருவர் நாடாளுமன்றத்துக்கு தெரிவாகும் வாய்ப்புகள் உள்ளன. யாழ்ப்பாணத்தையும் கிளிநொச்சியையும் உள்ளடக்கியதுதான் யாழ் தேர்தல் மாவட்டம். 1980களில் 11 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட யாழ் தேர்தல் மாவட்டத்தில் இம்முறை 6 உறுப்பினர்கள் தான் தெரிவாகி உள்ளனர். சனத்தொகை குறைவாவதால் உறுப்பினர் தொகையும் குறைந்திருக்கின்றது. இந்த 6 ஆசனங்களையும் கட்சிகள் எவ்வாறு பங்கு போடப் போகின்றன? ஜனாதிபதி தேர்தலில் அளிக்கப்பட்ட வாக்குகளின் அடிப்படையில் பார்க்கும்போது அனுரகுமார திசாநாயக்கவின் தேசிய மக்கள் சக்தியும் சஜித் பிரேமதாசாவின் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஒவ்வொரு ஆசனங்களை பெற்றுக்கொள்ளலாம். அந்த கட்சிகள் நிறுத்தப் போகும் வேட்பாளர்களும் இந்த விடயத்தில் தாக்கம் செலுத்தக்கூடும். டக்ளஸ் தேவானந்தாவுக்கு யாழ்ப்பாணத்தில் நிரந்தரமான வாக்கு வங்கி ஒன்று உள்ளது. அவரும் ஒரு சீட்டை எடுத்தால் மிகுதியாக இருக்கப் போவது 3 ஆசனங்கள். தமிழ் கட்சி, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் தமிழ் மக்கள் கூட்டணி ஆகிய 4 கட்சிகளும் தான் இதற்காக போட்டியிடப் போகின்றன. போட்டி வாழ்வா சாவா என்றுதான் இருக்கப் போகின்றது.